ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து டாடா ஷோரூம் வந்திருக்கோம். டாடா பஞ்ச் பார்க்கறதுக்கு ஒரு பஞ்ச் பார்த்தலாமா? அப்படியே டாடா பஞ்ச் பார்க்க போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், டாடா பஞ்ச் 2026 மாடல் ஃபேஸ் லிஃப்ட் வேரியன்ட் தான் பார்க்க போறோம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் நிறைய வேரியன்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து 3 இன்ஜின் ஸ்பெக்ஸ் வருது இந்த வண்டியில். இந்த வந்து வண்டி வந்து சேஃப்டியில் வந்து 5 ஸ்டார் எடுத்திருக்கு கிராஷ் டெஸ்ட்டில். அண்ட் இந்த வண்டி வந்து இந்த வருஷம் சேல்ஸில் பட்டை கலப்ப போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படி. ஸோ பேசிக் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 5,60,000 10,60,000 வரையும் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் கிட்டத்தட்ட 8 வேரியன்ட்ஸ் வருது. அண்ட் நான் சொன்ன மாதிரி 3 இன்ஜின் ஸ்பெக்ஸ் வருது. ஸோ டோட்டல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை வேணாம், வீடியோக்குள்ளே வேணாம், நீங்கள் வீடியோக்கு வெளியே தான் இருக்கீங்க. நீங்கள் வீடியோக்குள்ளே வெளியே இருந்து பாருங்கள், நாங்கள் உள்ளேருந்து உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. டாடா பஞ்ச் 2026 பியூர் ப்ளஸ் வேரியன்ட் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ இதுக்கும் பழைய மாடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, இந்த ஹெட்லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பழைய மாடலுக்கு அப்படியே ரவுண்டாக இருக்கும், ஓவல் ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து அப்படி இல்லை, மாற்றிட்டாங்க ஷார்ப்பாக. அப்புறம் ஹெட்லைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இண்டிகேட்டர் லைட் வந்துடுது. இது உள்ள ஹாலஜன் பல்ப் தான் இருக்கும். அப்புறம் பம்பர் பார்த்தீங்கன்னா பழைய மாடலில் வந்து பெருசாக இருக்கும் பம்பர், அப்படி கீழே வரையும் இருக்கும் அப்படியே. இது வந்து அப்படியே வளைஞ்சு கீழே வரையும் வந்திருக்கும் பழைய மாடலில். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட்லேருந்து அப்படியே கனெக்ட் ஆகி வர மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லிம்மான கிரில்லு. அப்புறம் இந்த பம்பர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வண்டிக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க பம்பரை. இது ஆல்மோஸ்ட் கர்வு, ஹேரியரு, நெக்ஸானு சேம் பம்பர், சேம் டிசைன் லாங்குவேஜ் தான். ஸோ அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், இந்த பம்பர்லேருந்து பிளாக் கலர் ஆக்கிட்டாங்க இந்த ஃபினிஷிங். இந்த பம்பரில் இது ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் முடிச்சிருக்காங்க, மேட் பிளாஸ்டிக்கு. அண்ட் இது வந்து கிளாஸ் பிளாக்கில் இருக்குது. ஸோ டாட்டா லோகோவும் கிளாஸ் பிளாக்கு, எப்பவும் போல் அந்த குரோம் ஃபினிஷிங்கில் இருக்குது. கீழே இந்த பேனல் வந்து சில்வரில் இருக்குது. அப்புறம் நமக்கு இந்த லைட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, எல்லா டாட்டாஸில் வர்ற மாதிரி நம்ம ஹேரியரு கர்வ் வண்டியில் மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக எல்இடி செட்டப் தான், ஃபுல் எல்இடி. இங்கே வந்து ஃபாக் லேம்ப் வரும் ஆக்சுவலி, பட் ஃபாக் லேம்ப் இதில் கொடுக்கல, ஏன்னா இது வந்து பியூர் ப்ளஸ் வேரியன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 ஏர் வென்ட்ஸு போகிறதுக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஃபங்க்ஷனல் தான், இது வந்து ஆக்சுவலாக ஃபங்க்ஷனல் தான், பார்த்தா தெரியும் பார்த்தீங்களா. இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்ஸை பற்றி பார்த்தலாம். இந்த வண்டிக்கு ஆக்சுவலாக 3 இன்ஜின் கொடுக்குறாங்க, 3 வேரியன்ட்ஸில். ஒன்று வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினு, செகண்ட் வந்து சிஎன்ஜி ஃபிட்டிங்கோட கொடுக்குறாங்க, தேர்ட் வந்து டர்போ பெட்ரோல். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், 3 சிலிண்டர், 88 bhp அண்ட் 150 Nm டார்க். இதில் 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் சிஎன்ஜி இன்ஜின், 3 சிலிண்டர் தான், 73 bhp அண்ட் 103 Nm டார்க். இதுலேயும் 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸ். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 3 சிலிண்டர் இன்ஜின், 120 bhp அண்ட் 170 Nm டார்க். இதில் மட்டும்தான் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா AMT கியர் பாக்ஸ் இதில் கொடுத்தா கொஞ்சம் லேக் இருக்கும், அந்த AMT நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃப்யூச்சரில் மேபி அதை அப்டேட் பண்ணி நமக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்ஜின் பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் சிலிக்கான் மெட்டீரியல் மாதிரி இருக்குது, நல்ல ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த வண்டி நம்மக்கிட்ட இருக்கிற வந்து பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டு, 3 சிலிண்டர் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் வேரியண்ட்டு. ஸோ இன்ஜின் பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நல்ல பிளாஸ்டிக்லாம் நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, நம்ம இந்த வண்டியோட வேரியண்ட்ஸை பார்த்துடலாமா? 2026 டாடா பஞ்ச் நமக்கு 8 வேரியண்ட்ஸில் வருது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட், அப்புறம் பியூர் ப்ளஸ் எஸ், அட்வென்ச்சர் எஸ், அக்காம்ப்ளிஷ்ட் அண்ட் அக்காம்ப்ளிஷ்ட் ப்ளஸ் எஸ். இந்த எல்லா வேரியண்ட்ஸ்க்கும் எந்தெந்த இன்ஜின் ஸ்பெக்ஸில் கிடைக்குது ப்ளஸ் ப்ரைஸ் லிஸ்ட் ஃபுல்லாக நான் இந்த லிஸ்ட்டில் என்ட்ரி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டியில் 15 இன்ச் வீல்ஸ் வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர் கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாஸ்டிக் கவர். அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ரிம் தான்,
அதுவும் பிளாக் கலரில் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக், வெளியே பிளாஸ்டிக் கவர் கொடுத்துட்றாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆர்ச், அந்த வீல் ஆர்ச் வந்து ஃபுல்லாக பிளாக் பிளாஸ்டிக். அந்த ஃப்ரண்ட் பம்பருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து அப்படியே கவர் ஆகி வந்துடுது பேக் வரையும். அப்படியே ஃப்ரண்ட் டோர் போகுது. அந்த ஃப்ரண்ட் டோருக்கு கீழே ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசஞ்சர் டோர் ஓப்பனிங் வந்து மேலே கொடுத்துருக்காங்க, கீழே இல்லை, இந்த இடத்துல இல்லை, இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நார்மலாக எல்லா கார்லாம் வரும். இப்போ வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்காங்க மேலே. அப்புறம் இந்த விண்டோவிலேருந்து அப்படியே அந்த பிளாஸ்டிக் வந்து பில்லரில் அப்படியே இந்த டோர் ஓப்பனிங்கை கொடுத்து அப்படி இந்த பில்லர் மூலமாக அப்படியே போய் அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லரில் போய் சேருது ஃபுல் பிளாஸ்டிக். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து வர்ற பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த வீல் மேலேயும் வந்து கவர் ஆயிடுது. ஸோ இங்கிட்ட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்லே அதே மாதிரி ஃபங்க்ஷனல் ஏர் வெண்ட் தான், அதே டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்டு இது லைட் வந்து கிளாஸ் பிளாக்கில் முடிச்சிருக்காங்க. மேலே வந்து ஷார்க் ஆண்டனா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரூஃப் ரெயில் இருக்கும். பட் இந்த வண்டியில் ரூஃப் ரெயில் கொடுக்கல. மேபி இந்த வேரியண்ட்டில், மேபி ஹையர் வேரியண்ட்டில் இருக்கலாம். ஹார்ட் பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னதாக. அண்ட் மிடில் மேலே பிரேக் லைட்டும் வந்துருது நடுவில். அண்ட் இதுதான் அப்டேட்டட் டாடா பஞ்சோட லைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப் தான் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா பிரேக் லைட். இது ஃபுல்லாக பிரேக் லைட் வந்து ஃபுல் பாராக இருக்கும். இதுதான் இப்போதைக்கு டாட்டாவோட சிக்னேச்சர் லைட்டாக இருக்குது. அண்ட் கீழே பம்பரில் பார்த்தீங்கன்னா 2 பக்கட்டும் ரிஃப்ளெக்டர் ரெட் கலரில் வந்துடுது. அண்ட் பம்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து அந்த பிளாக் கலர் அப்படியே ஃபாலோ ஆகி கீழே வந்து சுற்றி வந்துடுது பேக் வரையும். இங்கே வந்து 2 சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் சென்சர்ஸு. அண்ட் டாட்டாவோட பேட்ச் ஒன்று இருக்குது, பஞ்சுன்னு. இங்கே கீழே சில்வர் கலரில் பிளாஸ்டிக் பேனலில் வரி வரியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல தான் ரிவர்ஸ் லைட் வரும். இந்த வண்டியோட லென்த் 3376 mm அண்ட் ஹைட் 1615 mm, width 2445 mm அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 193 mm. ஸோ இதில் வந்து கேமரா பின்னாடி ரிவர்ஸ் கேமரா கொடுத்துட்றாங்க. இந்த வண்டியில் 360 டிகிரி கேமரா வராது. பட் இதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் கேமரா மாட்டுறது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா மாட்டுறதுக்குள்ள லொக்கேஷன் இது. நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டு வாங்கி மாட்டிக்கலாம். இங்கே பட்டன் இங்கே கீழே இருக்குது, பூட் ரிலீஸ் பட்டன். இது வந்து பவர் பட்டன் தான். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 360 லிட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ஸ்பேஸ் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு, நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கீழே வந்து நமக்கு வந்து இதில் ஸ்பேர் வீல் கிடைச்சிருது 15 inches ப்ளஸ் டூல்ஸ் வந்துடுது. ஸோ ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணலாம். இங்கே இருக்குது அதை லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் வந்துடுது நமக்கு. அங்கே ஃப்ரண்ட்டில் காட்டுறேன். இந்த அளவுக்கு நமக்கு லோடு அடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிடச்சிருது. 60-40 ஸ்ப்ளிட் கொடுத்துருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த வேரண்ட்லையும் இதில் 60-40 ஸ்ப்ளிட் கொடுக்கல. ஸோ அதை ஒரு கம்ப்ளைண்டாக சொல்ல முடியாது. ஓகே, ஸோ பூட் ஸ்பேஸ்ன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பூட் ஸ்பேஸு, நமக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ப்ளஸ் அதே மாதிரி இந்த டிக்கி நம்ம மூடும்போது நல்ல ஒரு ஃபீல் இருக்குது, ஹெவியாக இருக்குது இந்த டிக்கியோட டோரை. இப்போ நம்ம இந்த வண்டியோட டோரை பற்றி பேசுவோம். டோர் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது காம்பேக்டான எஸ்யூவி டிசைனில் கொடுத்துருக்காங்க. பட் மெயினாக சின்ன வண்டிகளில் என்ன ஒரு ஃபால்ட் வரும்னு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, நமக்கு ஏறும்போது இந்த கதவு வந்து மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும். நம்ம ஏறுறதுக்கு இந்த அளவு கொடுத்துருப்பாங்க. பட் 1 ஸ்டெப் மேலே போய் டாட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸும் அந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 90 டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் கோஸ் ஃபார் த பேக். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அதே தான், நல்ல ஒரு 90 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாக உள்ள வண்டியில் ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்குது, கஷ்டமாக இல்லை. அண்டு சீட்டு வந்து ஃப்ரண்ட் சீட்டு வந்து நான் செட் பண்ணலை, போய் செட் பண்ணிட்டு வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட்டை செட் பண்ணியாச்சு. இப்போ ஏறி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளஸ்ஸு சைஸு பார்த்தீங்கன்னா என்னோடய சைஸுக்கு ஒரு 2 to 3 inch நீ ரூம் கிடைக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம டோரில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லாக்கு. நமக்கு சென்ட்ரல் லாக் முன்னாடி வந்துடும், சென்ட்ரல் லாக் பட்டனு. ஸோ இது வந்து
பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க டோர் நாப் ஓப்பன் பண்ணுறது. அதே மாதிரி இது வந்து மேட்டு பிளாஸ்டிக்கு, ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இந்த இடத்துல சின்ன ஸ்பீக்கர் ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய ஸ்பீக்கர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச 1 லிட்டர் பாட்டில் வந்து இதில் ஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன மெட்டீரியல் வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன், ஒரு டிசைன் பேட்டர்ன் ப்ளஸ் அந்த டாட்டாவோட அந்த ஒரு லைட்லலாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான டிசைன் அது இருக்குது. இதில் அந்த பேட்டர்ன்ஸ் இருக்குது. தெரியுது உங்களுக்கு. நமக்கு வந்து உள்ளே வந்து நமக்கு செகண்ட் ரோ சீட்டில் வந்து நமக்கு ரேர் வெண்ட் ஏசி கொடுத்துட்றாங்க மிடில். அங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது, அதுவும் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ முன்னாடி போய் காமிக்கிறேன். ப்ளஸ் ஒரு சி கேபிள் சார்ஜிங் போட்டிருக்கு. இதில் நமக்கு ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா பேக் சீட்டில் நல்ல ஒரு ஹெட்ரூம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 inch ஹெட்ரூம் இருக்குது. நான் வந்து 5.7. ஸோ பார்த்துக்கோங்க, எனக்கு நல்ல இதாக தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ பேக் சீட்டு லாங் ட்ரைவ் போனாலுமே எனக்கு தெரிஞ்சு 2 பேர் உட்காந்துனாலும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் கொஞ்சம் 3 பேர் உட்காந்து ஒரு குட்டி பையன் நடுவில் உட்காந்தா நமக்கு ஒரு அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ குஷனிங் அண்ட் ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்கும் வண்டியில். ஸோ இதில் வந்து அட்வென்ச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டு, அக்காம்ப்ளிஷ் வேரியண்ட்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தை சப்போர்ட்னு இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த ஒரு இது இருக்கும் இது. பட் இதில் கிடையாது, பியூர் ப்ளஸில் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தை வந்து நல்ல சப்போர்ட் இருக்குது. கொஞ்சம் கால் நான் கீழே வச்சுருக்கனால, தள்ளி வச்சுருக்கனால நல்ல சப்போர்ட் கிடைக்குது. கொஞ்சம் பின்னாடி எடுத்தேன்னா சப்போர்ட் இருக்க தான் செய்யுது, பட் கொஞ்சம் அந்த இது இருக்குது. பட் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. சைடு மிரர் இந்த வேரியன்ட் பியூர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளாக்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர் இதுலேயே வந்துடுது. டோரை திறந்தால் நல்ல ஸ்பேஸ் உள்ள ஏரியா உட்கார்றதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி சீட்டு வந்து டிரைவர் சீட்டுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இது ஏற்றுனா இந்த மாதிரி மேலே ஏறும், அதுக்கப்புறம் வேணால் கீழே இறக்கிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 4 மெயின் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டீஃபாகர் பட்டன் இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக் பட்டன் இங்கே இருக்கும், எல்லா டோருக்கும் லாக் பட்டன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஈகோ மோட். அதுக்கப்புறம் இது வந்து இன்ஜின் ஆன் ஆஃப், ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுவிட்ச். அப்புறம் இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளாக்ல ஏசி சுற்றி கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் முடிச்சிருக்காங்க பிளாக்ல. அப்புறம் இந்த பேட்டர்ன் வந்து டோர்லேருந்து அப்படியே உள்ளே வந்து டேஷ்போர்டில் ரன் ஆகி அந்த டோர் வரையும் போய் முடியுது. ஏசி நாப்ஸை பார்த்துருவோம். ஏசி நாப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்னை கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரையும் ஏசி நாப்ஸ் வைக்கிறது பெஸ்ட்டு. இப்போ கியர் ஷிஃப்டர் பார்த்துக்கலாம். நம்ம கியர் ஷிஃப்டர் வந்து எப்படின்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், இது மேனுவல். இதில் வந்து ரிவர்ஸ் கியர் இங்கே வந்துடும், இப்போ நார்மல் கார்ஸ் மாதிரி. இதில் வந்து இப்படி தள்ளி நம்ம ரிவர்ஸ் போட்டால் தெரியும் உங்களுக்கு, ரிவர்ஸ் வரும். ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக ஹார்டாக ஷார்ட்டாக இருக்குது, நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுற இடம், இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சின்ன சைஸ் தான், பட் நம்ம ஆர்ம்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேறு இங்கே நமக்கு வந்து கப் ஹோல்டர் 2 கொடுத்துருவாங்க, சின்ன கப் ஹோல்டர். எனக்கு தெரிஞ்சு 1 லிட்டரு ஃபிட் ஆகுமாங்கிறது டவுட் தான், 1/2 லிட்டர் ஃபிட் ஆகும். ஸோ இங்கே நமக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஸ்பேஸு. நமக்கு ஒரு ஃபோன் வைக்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க கீழே, நல்லா டீப்பாக இருக்குது ஸ்பேஸு. அதே மாதிரி இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ் கீழே ஸ்பேஸு நல்லா டீப்பாக இருக்குது, பட் ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான் இது, ரொம்ப சின்ன ஸ்பேஸ் தான். இது பார்த்தீங்கன்னா என்னோடய தை, அதாவது கால் வந்து எந்த பக்கத்தும் இடிக்கல, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் இங்கே நமக்கு வந்து சின்ன ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க இதில், இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில். அதில் பார்த்தீங்கன்னா சம்திங் அரௌண்ட் 2 to 3 inch இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நமக்கு ஸ்பீடோ மீட்டர், அப்புறம் ஓடியோ மீட்டர், அப்புறம் ட்ரிப்பு எல்லாமே இதில் பட்டன் நமக்கு பார்த்துக்கலாம் இருக்கும். ஸோ நார்மல் பேசிக்காக என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம இந்த சிஸ்டத்தில் நமக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது. ஸோ இதில் வந்து பேசிக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நார்மல் தான், பேர் டிவைஸு, நம்ம கரண்ட் ட்ரிப்பு, அது ஸ்கோர்லாம் காட்டிடும், ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி எல்லாம் காட்டிடும். அப்புறம் நம்ம ப்ளே பண்ணுற மியூசிக்கு அதெல்லாம் இதில் பார்த்துக்கலாம். வேறு நம்ம மேலே பார்த்தோம்னா 2 டம்மி சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. டம்மி சுவிட்ச் கிடையாது, இது வந்து நமக்கு லைட்டு. ஆமாம், டோர் திறந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் இதில் இந்த பேட் பார்த்தீங்கன்னா சன் பேடில் பின்னாடி மிரர் இல்லை, பேசஞ்சர் சீட் சைடில் இருக்குது மிரர் இருக்குது. ஓகே, இங்கேயும் கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுதான், இதில் டாப் வேரியண்ட்டில் தான் நமக்கு வந்து சன்ரூஃப் வருது. அண்டு பேசிக்கலி இவ்வளோ தான் உள்ள. ஸோ இங்கே நமக்கு டேஷ்போர்ட் மேலே நமக்கு ஒரு ஸ்பீக்கர் செட்டப் பண்ணுறது.
டேஷ்போர்ட் மேலே லேஅவுட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக ஹார்ட் பிளாஸ்டிக் தான், ஃபுல்லாக ரொம்ப ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஆமாம். ஸோ இது கிளாஸ் பிளாக்கு ப்ளஸ் இது வந்து இலுமினேட் ஆகுது நமக்கு லைட்டு, டாட்டாவோட இது லோகோ. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு லைட்டாக ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இதோட இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரம்பிள் இருக்குன்னு பார்ப்போம், ஏதாவது வைப்ரேஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, லைட்டாக ட்ரைவ் கொடுக்குறேன். வைப்ரேஷன் கொஞ்சம் கூட இல்லை, உள்ள வண்டி சூப்பராக இருக்குது. ஸ்டீரிங் வீலில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் வந்துடுது. இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இங்கே செட் பண்ணிக்கலாம். அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கால் ஆன்சர் பண்ணுற பட்டன் இருக்குது அண்ட் கால் கேன்சல் பண்ணுற பட்டன் கீழே இருக்குது. இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா வால்யூம், மீடியாவுக்கு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற பட்டன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற பட்டன் இருக்குது. அண்ட் இது வந்து மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுற பட்டன். கீழே வந்து ஒரு வாய்ஸ் கமாண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோரில் பார்த்தீங்கன்னா டிரைவர் டோரில் 4 பவர் விண்டோக்குள்ளே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே ஆக்சுவலி ஒன் டச் மட்டும்தான். டிரைவர் சீட்டு கூட ஒன் டச் டவுன் அப் கிடையாது, எல்லாமே ஒரே சிங்கிள் ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி சைடு மிரர்ஸ்க்கு இங்கே நாப் கொடுத்துறாங்க செட் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து பவர் விண்டோக்குள்ளே லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டில் ஒரு 8 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன் வந்துடுது. சேஞ்ச் சோர்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஎஸ்பி கேபிள் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் செகண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. தேர்ட் வந்து ஐபாட்னா ஆக்ஸ் வயர் மேபி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆக்ஸ் வயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ. இதுதான் மெயின் ஃபீச்சர் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறது. இதில் தான் மேப்ஸ், கூகுள் மேப்ஸ் அண்டு மித்த ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் இதில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கார்ப்ளே, இது ஐஃபோன் வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நடுவில் பேர் நியூ டிவைசஸ். ஓகே, நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டத்துக்கு கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இதை நம்ம பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ட்ரிப், இது வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி, டிரைவிங் சேஃப்டி. ஓகே, இதில் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி கிளிக் பண்ணி பார்ப்போம். இது வந்து சார்ட் வைஸாக நம்மளோட ஃபியூல் எந்த அளவுக்கு யூஸ் ஆகிருக்கு, எவ்வளோ லிமிட் டயத்தில் எனக்கு யூஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபியூல், ஆவரேஜ் ஸ்பீட், எஃபிஷியன்சி, ஆர்பிஎம், இன்ஜின் ஐடில் டைம், இதெல்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். ஓகே, இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரைவர் எஃபிஷியன்சி, சேஃப்டி கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, டைம், ஸ்பீட் பேண்ட்ஸ், ஸ்பீட் பெல்ட் ஆன் டைம். ஓகே, அண்ட் ஹார்ஷ் பிரேக்கிங். ஸ்பீட் பெல்ட்டு நம்ம எவ்வளோ நேரம் போட்டிருக்கோங்கிறதும் காட்டுது. ஹார்ஷ் பிரேக்கிங்கிறது நம்ம எவ்வளோ ஹார்டாக பிரேக்கிங் பண்ணியிருக்கோங்கிறதும் காட்டுற போல். ஆமாம். ஸோ இதில் எவ்வளோ தான் பேக் போயிடலாம். கீழே பார்த்தோம்னா நம்ம அந்த யூஎஸ்பி கனெக்டிவிட்டிக்குள்ள கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து சி கேபிளில் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபோக்கஸ் பண்ண இது பார்த்திங்கன்னா 60 வாட் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபோன் சார்ஜ் பண்ணுற கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில். அண்டு இது வந்து 12 வாட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டேஷ் கேம் செப்பரேட்டாக வாங்கி ஃபிட் பண்ணுறதா இருந்தால், இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் சார்ஜர் வாங்கி ஃபிட் பண்ணுறதா இருந்தால் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் இதில் ஃபிட் பண்ணி. அண்ட் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஏர்பேக்ஸ் ஆன் காட்டுது, இது ஒரு சைன். அதே மாதிரி ரிவர்ஸ் கியர் போட்டு நம்ம ரிவர்ஸ் கேமரா பார்த்துருவோம். ரைட், குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு ஓகே, நல்ல ஒரு குவாலிட்டி தான், நல்லா பிரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நமக்கு பேக்கு சென்சர் இருக்குல்ல, அது அந்த பேக் சென்சருக்குள்ள சென்சிவிட்டி இதில் காட்டிடும். ஸோ நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணோம்னா ஃபுல் ஸ்க்ரீன் காட்டிடும். இந்த மாதிரி ஸ்க்ரீன், சின்ன ஸ்க்ரீன் நமக்கு இந்த கைட்லைன்ஸோடு வந்துடுது. ஓகே, சென்சிவிட்டி 5 குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். ரைட், ஸோ அவ்வளோதான் நம்ம டிஸ்பிளேல பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த டாடா பஞ்ச் ஷோரூம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ராம்நாத் பிரான்ச். ஸோ ராம்நாட்டில் இருக்கிறவங்க டைரெக்டாக ஷோரூமை விசிட் பண்ணி இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவங்கள்ட்ட இப்போ இருக்கிறது வந்து பியூர் ப்ளஸ் வேரியண்ட்டு. ஸோ இவங்கள்ட்ட டாப் அண்ட் வேரியண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போன்னு சொல்கிறாங்க டாடா பஞ்சில். ஸோ புக்கிங்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் புக்கிங்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு 10 டேஸில் டெலிவரி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. ஸோ டைரெக்டாக வந்து ஷோரூம் விசிட் பண்ணி வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா, காரு ரொம்ப முக்கியமான ஒன்று தான். பட் நம்ம தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். எவ்வளோ தான் சேஃப்டி கொடுத்தாலும் நம்ம ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். ஸோ சீட் பெல்ட்டு, ஸ்பீடு எல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணால் தான் சேஃபாக வீடு போய் சேர முடியும். ரைட் பண்ணுங்கள், பட் கேர்ஃபுல்லாக இருங்க, காஷியஸாக இருங்க.
ஸோ நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் மோட்டார் டைட்டன்ஸ். பாய், டேக் கேர், பை சொல்லு. Bye.